பொய் சொல்கிறவர்களை யாரும் விரும்புவதில்லை. பொய்யாய் தேடும் சம்பாத்தியமும் நிலைப்பதில்லை. ஒரு நாள் ஆபத்தில் கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நோய்டா என்ற நகரம் உள்ளது. இது தொழிற்சாலைகள் நிறைந்த ஒரு இடம். அடுக்கடுக்கான வீடுகள், வணிக வளாகங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் ஏராளம் உண்டு. இந்த பட்டணத்தை பராமரிக்க நோய்டா அத்தாரிட்டி என்ற ஸ்தாபனம் உள்ளது. இங்கு ஏராளமானவர்கள் பணிபுரிகின்றனர். அதில் அநேக அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதில் நிபுணர்கள். தலைமை பொறியாளராக இருந்த யாதவ் என்பவர் பெருமளவில் லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு தகவல் வந்தது. அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டதில் பல கோடி மதிப்பில் வைரங்களும் 10 கோடி ரொக்கப்பணமும் 1 கோடி ரூபாய் பெருமானமுள்ள காரும் இன்னும் பல ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. இவர் கணக்கில் காட்டாத பணம் 10,000 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டது. அனைத்தும் அபகரிக்கப்பட்டு இவரது வேலையும் பறிபோனது. பெருத்த அவமானமும் வேதனையும் அலையா விருந்தினராக வந்து சேர்ந்தார். பெருமளவில் கிடைத்த சம்பளத்தை வைத்து சந்தோஷமாக திருப்தியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் உண்மை இல்லாமல் பொய்யான சம்பாத்தியம் ஆபத்தில் கொண்டு வந்து விட்டது. நாமும் உண்மையாய் வாழ்ந்து ஜொலிப்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார். உபாகமம் 16:19. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கும். டியூட்ரானமி 16:19. A bribe blinds the eyes of the wise. Glory to God. Amen.